வணக்கம். அந்த அளவியலினுடைய தொடர்ச்சி மென்சுரேஷன். ராம்பஸ் சாய் சதுரம் சொல்லுவாங்க தமிழில். இந்த ராம்பஸை பற்றி சொல்லும் போதில் ஆல் சைட்ஸ் ஆர் ஈக்குவல் பட் டயகனல்ஸ் ஆர் நாட் ஈக்குவல். 4 பக்கங்களும் சமம், மூலைவிட்டங்கள் சமம் அல்ல. மூலைவிட்டங்கள் ஒன்றுக்கொன்று இரு சம குறிடம், bisect each other and also perpendicular bisect each other. Opposite angles are equal. The opposite angles are equal. Sum of the adjacent sides equal 180 degree. இந்த அடுத்தடுத்த பக்கத்தினுடைய கூடுதல் 180 டிகிரி. சரியா? சரி, அது போக ஒரு கோணம் 120 டிகிரியாக இருக்குன்னு வச்சுக்கிடுவான். அதுக்கு இந்த மூளை விட்டத்தின் மதிப்பு L√3, அதாவது A√3 சொல்லலாம். இந்த சைடு Lன்னு எடுத்திருக்கேன். மற்ற மூளை விட்டம் L தான். இப்படி கேட்பாங்க. 120 டிகிரி கொடுத்து இந்த கோணம், இந்த மூளை விட்டம், அல்லது இது 60 டிகிரி வச்சுக்கோங்க. ஒரு கோணம் 60 டிகிரி. அப்போனா அது இல்லாத இந்த இது என்ன அல்லது இது என்னன்னு கேட்பாங்க. 60 டிகிரிக்கு நேராக போகிறது L√3 ஆகவும், ரெண்டாக பிரித்து போகிறது L ஆகவும் காணப்படும். இது ரொம்ப முக்கியம். அடுத்தது, இந்த சாய் சதுரத்தினுடைய பரப்பளவு 3 விதமாக இருக்குது. அரை இன்ட்டு D1 இன்ட்டு D2, பேஸ் இன்ட்டு ஹைட்டு, இன்னொன்று L² sin θ. θ கொடுத்துருந்தாங்கன்னா L² tan θ, இது ஹைச். இல்லை, இது பித்தாகோரஸ் ட்ரிப்ளெட்டை எல்லாம் ஞாபகத்தை வச்சுக்கிடணும். 3 4 5 5 12 13 6 8 10. இது 2ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க, 3ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க, 10ஆல் மல்டிப்ளை பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் 7 24 25 8 15 17. இந்த 2 பித்தாகோரஸ் ட்ரிப்ளெட்டு எல்லாம் ஞாபகத்தை வச்சுக்கோங்க. 5 12 13 இது நமக்கு இப்போ தேவைப்படும். எப்படின்னா, பைசெக்ட் ஈச் அதர், பெர்பெண்டிகுலர் பைசெக்ட் ஈச் அதர். இது 90 டிகிரி. இது L. இது ஒரு செங்கோண முக்கோணமாக இருக்குது. ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். 4 ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் இருக்குது. டயகனலில் பாதி தான் இது. இந்த செட் டயகனலுடைய பாதி D1/D2. இது ஒரு D1/D2. ரெண்டையும் ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணி ரூட் எடுத்தோம்னா Lக்கு ஈக்குவலாக இருக்கும். சரிதானா? இதை ஞாபகத்தை வச்சுக்கோங்க. இதான் இதனுடைய ஸ்பெஷல். இதை பயன்படுத்தி நம்ம சம் செய்ய போகிறோம். பாருங்கள். The length of each side of the rhombus is equal to the length of the side of the square whose diagonal is 40√2 centimeter. If the length of the diagonal of the rhombus are in the ratio 3:4, then its area. இந்த ராம்பஸ் மூளை விட்டம் 3:4 விகிதத்தில் இருக்குது. சதுரத்தின் மூளை விட்டமானது சாய் சதுரத்தின் பக்கத்திற்கு சமம். அது திரும்பி ஒரு கச்சோரா. சதுரத்தின் மூளை விட்டம் கொடுத்துருக்குறாங்க. அதிலிருந்து பக்கம் 40. அப்போ பக்கம் 40. அப்போ இதுதான் L. இப்போ இந்த இதில் 40 என்ன ஒரு பித்தாகோரஸ் ட்ரிப்ளெட் பார்க்க போகிறேன். 3 4 5. இதை ஃபுல்லாக 8ஆல் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 24 32 40. 24 32 40. சரியா? சரி. இப்போ ஏரியா என்னது? ஃபார்முலா ½ இன்ட்டு D1 இன்ட்டு D2. 24ங்கிறது இதனுடைய அளவு தான். இந்த முக்கில் 0லேருந்து இது வரைக்கும். சரி, ஓலேருந்து A வரைக்கும். அது மாதிரி ஓலேருந்து B வரைக்கும் 32. அப்போ டோட்டல் லென்த் என்ன இருக்கும்? 48. டோட்டல் லென்த் என்ன இருக்கும்? 64. இதை கட் கொடுத்து மல்டிப்ளை பண்ணி போட்டுக்குவோம். இதான் என்னுடைய ஏரியா. சரிதானா? ரைட். நெக்ஸ்ட்டு பாருங்கள். த பெரிமீட்டர் ஆஃப் த ராம்பர் இஸ் 40. பெரிமீட்டர் அப்போ 4A ஈக்குவல் டு 20. 20. A is equal to 5. A is equal to 5. ஒரு டயகனல் 8, ஒரு மூலை விட்டம் 8ன்னு கொடுத்துருக்காங்க.
பரப்பளவு என்ன? இதே மாதிரி தான் ஒரு மூலை விட்டம் கொடுத்துருக்குறாங்க. மூலை விட்டத்தின் பாதி 4, 3, 4, 5. ஒரு மூலை விட்டம் 4, 8ன்னு கொடுத்தனால 8ல் பாதி 4, 5 வந்து பக்கம் கரெக்டு. இன்னொரு மூலை விட்டத்தினுடைய பாதி வந்து 3. அப்போ ஏரியாஸ் ஈக்குவல் டு அரை இன்ட்டு ஆஃப் இன்ட்டு 6 இன்ட்டு 8. திரும்ப ஒருக்க பார்த்துக்கோங்க. ஒரு ராம்பஸில் இது வந்து 5ன்னு கண்டுபிடிச்சிருக்கோம். ஏன்னா 420னால இது 5. இந்த டயகனல் வந்து 8ன்னு கொடுத்துருக்காங்க. இதில் பாதி 4. இங்கே ஒரு கோடு போடுறேன். இது ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். ஸோ இது 4, 5னா இது 3. எக்ஸ்டெண்ட் பண்ணால் இது ஒரு 3. ஸோ மொத்தம் 6. அதான் 6 இன்ட்டு. ஸோ இது வந்து இந்த மாடல் தான் நமக்கு மேக்ஸிமம் கேட்குறது. ஒரு டயகனல் கொடுத்து ஒரு சைடு கொடுத்து ஏரியா. ஒரு இங்கே சைடு கொடுக்கப்பல பெரிமீட்டர் கொடுத்துருக்காங்க. பெரிமீட்டர் வந்து சைடை கண்டுபிடிச்சி அதுக்கப்புறம் பித்தாகரஸ் ட்ரிப்ளெட்டில் எதில் வருதுன்னு பார்த்து இன்னொரு டயகனலோட பாதி கண்டுபிடிச்சி அதை ஃபுல்லாக ஆக்கி ஃபார்முலா போட்டுக்குவாங்க. 24 சென்டிமீட்டர் ஸ்கொயர். என்னுடைய பரப்பு வந்து ஒரு மூலை விட்டமும் ஒரு பக்கமும் கொடுத்து பரப்பளவுக்கு. ஆனால் இந்த கணக்கில் ஒரு மூலை விட்டமும் சுற்றளவு கொடுத்துருக்காங்க. அது 4ஆல் வகுத்தா பக்கம் கிடச்சிரும். அப்போ இந்த பித்தாகரஸ் ட்ரிப்ளெட் எது வருதுன்னு பார்க்குறோம். 4, 3, 5. அதனால் இது 3னா இது 3 மொத்தம் 6ன்னு ஆயிரும். இது 4, இது 4 மொத்தம் 8ன்னு ஆயிரும். ஆஃப் இன்ட்டு டி ஒன்று ரேட் சரிதானா? ரைட். அடுத்த சம் பாருங்கள். 2 ஆப்போசிட்ஸ் ஆங்கிள்ஸ் ஆர் 60 டிகிரி. இந்த இருக்கு 2 ஆப்போசிட்ஸ் ஆர் 60 டிகிரி. இது 60 டிகிரின்னு சொன்னாலே இதுதான் மேக்ஸிமம். ஸ்மாலஸ்ட் டயகனல்னா எல், லார்ஜஸ்ட்னா L√3. இப்படி ஞாபகத்தை வச்சுக்கோங்க. எல்னு தான் இது சைடு தான் ஸ்மாலஸ்ட் 10, லார்ஜஸ்ட் கேட்டாங்கன்னா √3. இது ஸ்மாலஸ்ட் சிறிய மூலை விட்டம். இது பெரிய மூலை விட்டம் லார்ஜஸ்ட் டயகனல் மூலை விட்டம். சரியா? இது தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ரெண்டுலேயும் ஒன் வேர்டு டேரெக்டாக டப்னு அப்ளை பண்ணிக்கோங்க. ஓகே. நெக்ஸ்ட் சம் பாருங்கள். ஏரியா ஆஃப் த ராம்பஸ் இஸ் 150 centimeter square. The length of the one of its diagonal is 10. The length of the other diagonals. ரொம்ப ஈஸி. half into d1 into d2, half into 10 into d2ன்னு வச்சுக்கோங்க. is equal to 150. Then d2 is equal to 150 by 5 is equal to 30 centimeter. மற்றொரு மூலை விட்டம், ஒரு மூலை விட்டம் கொடுத்து மற்றொரு மூலை விட்டம் பரப்பளவு கொடுத்துருக்காங்க. ஒரு சாய் சதுரத்தின் பரப்பளவு 150 சென்டிமீட்டர் ஸ்கொயர். ஒரு மூலை விட்டம் 10 சென்டிமீட்டரில் மற்றொரு மூலை விட்டம் என்னன்னு கேட்டிருக்காங்க. சரியா? ரைட். அடுத்தது பெரிமீட்டர் கொடுத்துருக்காங்க, சுற்றளவு கொடுத்துருக்காங்க. அப்போ ஏ வந்து 15, 4ஆல் வகுத்துக்கோங்க. ஒன் ஆஃப் தி டயகனல் டி வந்து D1 வந்து 21. இப்போ தான் பார்த்தோம். இதில் பாதி தான் 12, இதில் 12, இது 15, 5, 12, இது 15. இது என்னென்னு இருக்கும் கண்டுபிடிங்க. 3, 4, 5. 3 பெருக்கி பாருங்கள். 9, 12, 15. அப்போ இது 9. அப்போ இது 9ன்னா மொத்தம் 18. அப்போ பரப்பளவு ஏரியா D1 into D2. D1 வந்து 24, இது 9, 9, 18 பெருக்கிக்கோங்க. ஸோ 12 into 18 ஆன்சர் என்ன வருது பார்த்துக்கோ. அதுதான் ஆன்சர் பரப்பளவு. ஓகே. நெக்ஸ்ட், ஈச் சைடு ஆஃப் த ராம்பஸ் இஸ் சைடு கொடுத்துருக்காங்க பக்கம். மெஷர் த டயகனல்ஸ் 16. அதே மாதிரி தான் D1 வந்து 16. ஏரியா ஆஃப் த ராம்பஸ் D1 கொடுத்ததுனால இது என்ன ஆயிரும், 8ன்னு போட்டுக்கோங்க. 3, 4, 5 2ஆல் பெருக்குக்கோங்க. 6, 8, 10. 8, 10
அப்போ இது 6. இன்னொரு மூலை விட்டத்தின் பாதி 6. இப்போ மொத்தம் 12. இது ஒரு பித்தகோரஸ் ட்ரிப்ளெட்லேருந்து கொண்டு வந்திருக்கேன். மொத்தம் வந்து ஒரு பாதி தான் 6. அடுத்த மூலை விட்டம் வந்து 12. பரப்பளவு ஏரியா அரை இன்ட்டு D1 இன்ட்டு D2, ஆஃப் இன்ட்டு D1 இன்ட்டு D2. (96 சென்டிமீட்டர் ஸ்கொயர்). ஓகே, ஒரே மாடல் சம் தான் போட்டுட்டு வரேன். ஒன் ஆங்கிள் அவுட் ஆஃப் த ஆங்கிள் இஸ் 60 டிகிரி. லார்ஜஸ்ட் டக்குன்னு சொல்லுங்க பார்க்கலாம். 8√3. பார்த்தோன்னே சொல்லிடலாம் 8√3. ஸ்மாலஸ்ட்னா 8, லாங்கஸ்ட்னா 8√3 போட்டுக்கோ. கண்ணை மட்டும் போட்டுருங்க. அதை ப்ரூஃப் பண்ணணும்னு அவசியம் இல்லை. சரி, நெக்ஸ்ட் தான் பாருங்கள். லென்த் ஆஃப் த சைட் ஆஃப் த ஒரு சைடு கொடுத்துருக்காங்க 6.5. ஆல்டிடியூட் கொடுத்துருக்காங்க, ஹைச் கொடுத்துருக்காங்க 10 சென்டிமீட்டர். ஒரு டயகனல் கொடுத்துருக்காங்க. இன்னொரு டயகனல் என்ன கேட்டிருக்காங்க, இன்னொரு மூலை விட்டம் என்ன. எல்லாமே ஃபார்முலா வந்து அரை இன்ட்டு D1 இன்ட்டு D2. இதுவும் பரப்பளவு தான். பக்கம் இன்ட்டு உயரம், அடிப்பக்கம் இன்ட்டு உயரம், இதுவும் ஒன்று தான். D1 வந்து 26. இது பக்கம் கொடுத்தாலே இன்னொன்று கண்டுபிடிச்சிடலாம். 6.5ன்னு இருந்தாலும் இதை யூஸ் பண்ண ரொம்ப ஈஸியாக இருக்கும். D1 கொடுத்துருக்காங்க. D1 வந்து 26, அடி கொடுத்தா 13. D2 = 65/13 = 5. பாயிண்ட்னால மல்டிப்ளை பண்ணால் 65, கட் கொடுத்தீங்கன்னா 5. 5 சென்டிமீட்டர். மற்றொரு மூலை விட்டம் 5 சென்டிமீட்டர். லென்த் ஆஃப் த சைட் ஆஃப் த ராம்பஸ் 6.75 சென்டிமீட்டர். ஒரு சாய் சதத்தின் ஒரு பக்கம் 6.5 சென்டிமீட்டர். உயரம் குத்துயரம் உயரம் 10 சென்டிமீட்டர். அதன் ஒரு மூலை விட்டம் 26 எனில் மற்றொரு மூலை விட்டத்தின் அளவு என்ன? இதம் பரப்பளவுகள். இப்போ இதுவும் பரப்பளவு ஃபார்முலா தான். B இன்ட்டு H, அதாவது அடிப்பக்கம் இன்ட்டு உயரம். அடிப்பக்கம் வந்து A, உயரம் 10. அடிப்பக்கம் இன்ட்டு உயரமும் ஒன்று தான். அதனால் அந்த பரப்பளவு இதை கண்டுபிடிச்சிட்டோம். இந்த டயகனல் ஆஃப் த ராம்பஸ் இஸ் 36 சென்டிமீட்டர். டயகனல் வந்து 36. ஒரு மூலை விட்டம் வந்து 36, பக்கம் வந்து 30. 30ல் பாதி 18. எது 18? 3, 4, 5 பித்தகோரஸ் ட்ரிப்ளெட். இது 6ஆல் பெருக்கியிருக்கோம். பக்கம் 30 வந்துட்டு, ஒரு மூலை விட்டம் பாதியில் 18 வந்துட்டு, இன்னொரு மூலை விட்டத்தில் பாதி 24. அப்போ D2 = இதில் 2ஆல் பெருக்குனா 48. பரப்பளவு கேட்டிருக்காங்க. அரை இன்ட்டு 36 இன்ட்டு 48, அடி கொடுத்துக்கோங்க 24, மல்டிப்ளை பண்ணி போட்டுக்கோங்க. சரிதானா? ரைட்டு. நெக்ஸ்ட் சம் பாருங்கள். இல்லை ஒரு சம் தர்றேன், நல்லா பாருங்கள். இதே மாதிரி சம்மா நீங்கள் போட்டு பார்த்துருங்க. அதுக்காண்டி சம் கொடுத்துருக்கேன். பாருங்கள். டயகனல் ஆஃப் த ராம்பஸ் எல்லாமே ஒரு சாய்சரியத்தின் ஒரு மூலை விட்டம், சரி 2 மூலை விட்டமே கொடுத்துட்டாங்க. 24, 32. பெரிமீட்டர் என்னன்னு கேட்டிருக்காங்க. பக்கம் வேணும். இதில் பாதி D1/2 12, இதில் பாதி 16. இதுக்கு 12, 16, 3, 4, 5. 4ஆல் பிறகுங்க 12, 16, 20. 12, 16 வந்துட்டு, அப்போ பக்கம் 20. அப்போ பக்கம் சைடு வந்து 20 சைடு. அப்போ பெரிமீட்டர் கேட்டிருக்காங்க 4 × 20. சுற்றளவு கேட்டிருக்காங்க 80. சுற்றளவு கேட்டிருக்காங்க. இதே மாதிரி தான். D1 36, அதில் பாதி 18. D2 48, பாதி 24. இதே தான் 3, 4, 5. 6ஆல் பெருக்குங்க 18, 24, 30. 18, 24, அப்போ 30. பக்கம் 30. பெரிமீட்டர் என்ன? 4 × 30 சுற்றளவு 120 சென்டிமீட்டர். இதே மாதிரி பாருங்கள். 12, 16. 12ல் பாதி 6, இதில் பாதி 8.
3 4 5 2ஆல் பெருக்கியிருக்காங்க 10, பக்கம் 10, பெரிமீட்டர் 40. இதே மாதிரி பாருங்கள் 12 6 7 6 7 இது என்ன? இதில் வந்து டயகனல் வந்து 6 7 எனில் ஏரியா தான் கேட்டிருக்காங்க. சாரி, ஏரியா கேட்டதுனால அரை இன்ட்டு D1 இன்ட்டு D2 12 இன்ட்டு 14 84. சரிதானா? அடுத்தது பாருங்கள் பெரிமீட்டர். இதில் பெரிமீட்டர் கேட்டிருக்காங்க. பாதி 16 30 இது என்னென்னு கேட்டிருக்காங்க. 16 30 3 4 5 வருமா? வராது. ஏன்னா இங்கேயே 30 வந்துட்டு. 5 12 16 5 12 13 வருமா? அது வராது. இதில் பாதி வந்துக்கூடிய பித்தாகோரஸ் ட்ரிப்லெட்டு பித்தாகோரஸ் ட்ரிப்லெட் நம்ம முதல்ல பார்த்த அந்த பேப்பர் கரெக்டாக வருதான்னு பித்தாகோரஸ் ட்ரிப்லெட் எழுதி போட்டது இல்லையா? 3 4 5 4 5 7 8 அதில் ஏதாவது வருதான்னு பாருங்கள். அது வரலைன்னா தான் நீங்கள் திரும்ப செய்யணும். பித்தாகோரஸ் ட்ரிப்லெட்டில் 30 வந்திருக்கணும். சரிதானா? எழுதி போட்டதை பாருங்கள். 5 12 13 7 24 25 30 40 50 8 15 17 8 15 17 8 15 17 2ஆல் மல்டிப்ளை பண்ணுங்கள் 34. அப்போ பக்கம் 34 இது வரல. பக்கம் 34 பெரிமீட்டர் 4 இன்ட்டு 34. சரிதானா? இந்த பித்தாகோரஸ் ட்ரிப்லெட்டை திரும்ப ஒருக்க ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. அப்படின்னா தான் நான் ஏற்கனவே ஃபஸ்ட்டு இந்த ட்ரிக்னாமெட்ரி வீடியோவில் இன்னும் கொஞ்சம் போட்டிருக்கேன். இந்த பித்தாகோரஸ் ட்ரிப்லெட்டை பார்த்துக்கோங்க, ஈஸியாக இருக்கும். ஏதாவது சந்தேகம்னா கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். வாழ்க வளமுடன், வாழ்த்துக்கள்.